Hi friends, welcome to my Astal Food channel. இன்னைக்கு வந்து சாதா குஸ்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த குஸ்கா வந்து நார்மலாக நம்ம வந்து வீட்டில் செய்கிறது தான். முதல்ல வந்து நம்ம ஆயிலை ஊற்றிக்கலாம். ஆயிலே நீங்கள் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா கல்லெண்ணெயில் செஞ்சுக்கலாம். ஆயில் காஞ்சோடனே கடுகு நல்லா போட்டுக்காங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு அப்படி வெடிக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயம் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அது தேவையான அளவுக்கு போட்டுக்காங்க. நல்லா கிளறி விட்டுக்காங்க. இந்த சாதா குஸ்கா வந்து சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வரமிளகா ஒரு 5-6 வரமிளகா போட்டுக்கோங்க. இதில் வந்து நான் வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் அப்படியே வந்து நார்மலாக தான் பண்ணுறேன் இந்த குஸ்கா. தக்காளி ஒரு 4 தக்காளி வெட்டி போட்டுக்கிறேன். தக்காளி வெட்டி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த தக்காளி, இந்த வெங்காயம், இந்த வரமிளகா எல்லாமே வந்து நல்லா வந்து காயணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் கடையில் வாங்கிட்டு வந்ததை நான் போடுறேன். நீங்கள் வேணும்னா வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் கடையில் வாங்கினது வந்து போடுறேன். நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி போட்டுக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு சாதா குஸ்கா வந்து நம்ம செஞ்சோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். மஞ்சள் பொடி லைட்டாக போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா, கடையில் வாங்கின சிக்கன் மசாலா நான் போட்டுக்கிறேன். போட்டு மொத்தமாக எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா வேகணும். இந்த தக்காளி, வெங்காயம், வரமிளகா இது எல்லாமே வந்து நல்லா வேகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போட்டேன். இப்போ வந்து இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா சாதா குஸ்காவில் வந்து லைட்டாக சிக்கன் கொஞ்சம் போட்டோம்னா அந்த டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். சாதா குஸ்காவுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இது பிரியாணி கிடையாது, குஸ்கா. இந்த குஸ்காவில் வந்து லைட்டாக சிக்கன் சேர்த்துட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விடுங்க. இந்த ஆயிலில் இந்த இதில் வந்து அந்த சிக்கன் கொஞ்சம் வேகணும். அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சாதா குஸ்காவும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்கனோட டேஸ்ட்டும் லைட்டாக ரெண்டும் வந்து ஈக்குவல் ஆகும்போது ஒரு வேறு ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், சிக்கன் வந்து இந்த மாதிரி வரணும். இந்த டைமில் வந்து நீங்கள் கறி மசாலா பொடி, மிளகா பொடி இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக கலந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. கறி மசால் பொடி, மிளகா பொடி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருங்க. இந்த ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிக்க தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த சிக்கன் லைட்டாக வேகணும். கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி குஸ்கா வந்து நம்ம ஆண்கள் வந்து தனியாக ரூம்லலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. நல்லா ஒரு அரை வேக்காடு ஆகிருச்சு இந்த சிக்கன். பாருங்கள், ஒரு அரை வேக்காடில் இந்த சிக்கன் நல்லா வெந்திருக்குது. அரை வேக்காடு இருக்கும்போது நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த அளவுக்கு வந்து நல்லா வேகணும். அந்த தண்ணியிலையும் அந்த எண்ணெயிலும் இந்த சிக்கன் நல்லா வெந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி ஒரு 4 டம்ளர், 1/4 கிலோ சிக்கன், பெரிய வெங்காயம், வரமிளகா, தக்காளி இது போதுமான அளவு. நம்மளுக்கு ஒரு அளவு தெரியும் இல்லைங்களா, அந்த அளவு மூலிமா நம்ம செஞ்சோம்னா எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து எல்லாம் நம்ம போட்டாச்சு. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உப்பு வந்து நம்ம கடைசியில் தான் போடணும். இப்போ இந்த அரிசி நம்ம போட்டோம் இல்லைங்களா, இப்போ ஓட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாமே வந்து நல்லா கிளறி வரணும். ஒட்டுக்கு அந்த மிக்சிங் ஆகணும். அப்போ தான் அந்த குஸ்கா வந்து நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் வந்து நல்லா எல்லா பக்கமும் வரணும். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நம்ம விட்டுட்டு தண்ணி தேவையான அளவு. இப்போ 4 கிளாஸ் அரிசி நீங்கள் நனைய வைக்கிறீங்கன்னா 8 கிளாஸ் தண்ணி நீங்கள் விடணும். அந்த மாதிரி தான் கணக்கு. குக்கரில் நம்ம வைக்கும்போது இதுதான் கணக்கு. இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட்டு வந்து நம்ம சேர்த்துட்டு ஒரு கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம குஸ்காவுக்கு வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ
இப்போ வந்து நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 விசில் விட்டு எடுக்கலாம். இந்த குஸ்கா வந்து நார்மலாக வந்து எல்லாருமே செய்யலாம். உங்களுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா இதுதான். கடுகு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், தக்காளி, மஞ்சப்பொடி, கறி மசாலா, மிளகா பொடி இதுதான். இப்போ 2 விசில் வந்துருச்சு. நம்ம குக்கரை விசில் தூக்கிட்டு குக்கர் நம்ம பாருங்கள் குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக வந்து சாப்பாடு ஆகிடுச்சு. இது ஒரு 5 பேர் சாப்பிட்லாம் திருப்தியாக. நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து அருமையாக இருக்குங்க. நீங்கள் வந்து இதுக்கு வேறு ஏதாவது ஒரு கிரேவி மாதிரி கூட நீங்கள் இதுக்கு லைட்டாக செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு குஸ்கா வந்து எப்படி செய்யறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் சிக்கன் பீஸ் போட்டோம்னா இன்னும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். சுவை வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்களை வேறு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.